உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இம்மார்ட்டல் ரூலர். இம்மார்ட்டல் ரூலர்னா இம்மார்ட்டல் ரூலர் பற்றியும் இதில் கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த முக்கியமாக இப்போ நடக்கக்கூடிய அந்த இஸ்ரேல் ஈரான் போர், அந்த இஸ்ரேல் லெபனான் போர், அதை பற்றியும் பேச வேண்டியிருக்கு. அது அமெரிக்கன் ஏன் தலையிடுது, அதை பற்றியும் பேச வேண்டியிருக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சின்ன ஒரு திருக்குறள், அதையும் சுட்டி காட்டி இதில் பேச வேண்டியிருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா, பைபிளில் ஒரு வசனம் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் வந்து அந்த இஸ்ரேலுக்கு யார் யார் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் புரிய வைக்கணுன்றதுக்காக ஒரு வசனத்தை ஒன்று எடுத்து வச்சு இதெல்லாம் இது பண்ணி வீடியோ போட போகிறேன். வீடியோ பிடிச்சவங்க பாருங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதாவது வந்து பார்த்தோம்னா, இம்மார்ட்டல் ரூலர் வந்து எப்போ வருவார்னா, எந்த ஆண்டுன்னு தெளிவாக எதுலேயும் குறிப்பிடவில்லை. ஆனால் 2025 அப்படின்னு சொல்லி நான் வீடியோ போட ஆரம்பித்தேன். ப்ரெடிக்ஷன்ஸ்லேயும் அப்படி தான் இருக்குது. நாஸ்டாடாமஸ் ப்ரெடிக்ஷனாக இருக்கட்டும், கோரக்கர் அருளிய சந்திரரையில் வந்துட்டு ஆண்டெல்லாம் வந்து தெளிவாக போடலை. ஆனால் வந்து மன்னனென ஒருவன் உலகாழ்வார் அப்படின்னு போட்டிருக்காங்க. தென் திசையிலேருந்து வருவார் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, அவங்களும் இந்த 2020க்கு மேலே அப்படின்ற மாதிரி தான் அதில் வந்து போட்டிருக்காங்க. ஏன்னா போகருடைய வருகையே அந்த 2020க்கு மேலே தான் அப்படின்ற மாதிரி தான் அதில் ப்ரிடிக்ஷன் இருக்குது. ஆனால் போகரோட வருகைன்றது அது ரொம்ப லேட் ஆகும். ஆனால் அதுக்கு முன்னாடி வரக்கூடியது தான் அந்த அழிவில்லாத ஆட்சியாளன். இந்த அழிவில்லாத ஆட்சியாளன் வருவார் அப்படின்றது கடவுள் நம்பிக்கை, அது இறையாட்சி. அவர் வந்து சில மாற்றங்களை செய்ய போகிறாரு. இந்த பூமி முழுக்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்து உலக மக்களுக்கு ஒரு நல்ல ஆட்சியை கொடுப்பார் அப்படின்னு சொல்லி நான் ஒரு 2.5 வருஷமாக வீடியோ போட்டுட்டு தான் இருக்கேன். நான் மட்டும் இல்லாத உலகத்தில் இருக்க நிறையா பேர் வீடியோ போட்டிருக்காங்க. அதில் பல பேர் ஆனால் பின்வாங்கிட்டாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நிறையா பேர் வீடியோ போடுறாங்க. ஆனால் நிறையா பேர் அதிக வீடியோ போட்டுக்க மாட்டாங்க. ஒரு 2-3 வீடியோஸ் போடுவாங்க, இல்லை ஒரு 10 வீடியோ போட்டு அப்படியே விட்டுருவாங்க. அப்புறம் அவங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க. ஆனால் நான் வந்து தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இந்த அழிவில்லாத ஆட்சியாளன்றவர் வந்து உலகையும் ஆள போகிறார் அப்படின்றாங்க. ஆனால் வந்துட்டு அவர் வந்து ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் ஆளுவார், அப்புறம் இந்தியா, அப்புறம் ஆசியா ஃபுல்லாக ஆட்சி செய்வார். அப்புறம் அவரோட கொள்கைகளை ஏற்றுக்கிட்டு அந்த கொள்கைகளை தான் வந்து உலகம் முழுக்க வந்து ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்புறம் ஒரு உலகத்தையே ரூல் பண்ண போகிறாரு அப்படின்றது தான் அர்த்தம். ஏன்னா வந்துட்டு அந்த சிலர் சொல்கிறாங்க, நானும் பார்த்ததில் வந்து என்ன தோணுதுன்னா, அதாவது இந்த அழிவில்லாத ஆட்சியாளன் அப்படின்றவர் வந்து சில பேர் வீடியோ போடுற மாதிரி வந்து போர் புரியலாம் போகிறது கிடையாது. போர் புரிவாரன்றது நம்ம பொறுத்துட்டு தான் பார்க்கணும். ஏன்னா போர் புரியறதுலாம் வந்துட்டு சரியான ஒரு தீர்வாக இருக்காது அப்படின்றது நான் கடைசியில் சொன்னேன். கடைசி என்னோடய வீடியோக்களை கவனிச்சிங்கன்னா தெரிஞ்சிருக்கேன். ஏன்னா போர் புரிஞ்சு இந்த உலகத்தை வந்து சரி செய்ய முடியாது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, ஞானத்தை உபதேசிப்பார்ன்றாங்க. அந்த ஞானத்தை உபதேசிக்கக்கூடியவர் ஞான சித்தரா, அது ஒருத்தர் வராரா. அதே மாதிரி இந்த அழிவிலா ஆட்சியாளன்றது உலகத்தை ரூல் பண்ண போகிறாரு, ஆட்சி செய்ய வராரு. ஸோ அப்போ 2 விதமாக கருத்துக்கள் இருக்குது. முருகன் ஆட்சி செய்யப்படுறாருன்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. அது வந்து எல்லாருக்கும் நம்பிக்கைக்குரியதாக இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, ஞான சித்தர் ஒருவர் வருவார். அவர் வந்து உலக மக்களுக்கு ஞானத்தை போதிப்பார் அப்படின்றாங்க. அதே மாதிரி இந்த அழிவில்லாத ஆட்சியாளர் வந்து உலகத்தை ரூல் பண்ணுவார்ன்றாங்க. ஸோ அப்போ இந்த இறைவனுடைய அந்த ப்ரிடிக்ஷன்ஸ்லேயே இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா 3 விதமான இது இருக்குது. அதனால் வந்து ஏதாவது ஒன்று நமக்கு நடக்கும் அப்படின்றது இருக்குது, ப்ரிடிக்ஷன்ஸில் இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இந்த இஸ்ரேல் நடக்கக்கூடிய அந்த போர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து இது பண்ணிக்கிட்டே போகிறாங்க. முதல்ல வந்து பார்த்தா இஸ்ரேல் வந்து காசா மேலே போர் தொடுத்தாங்க. அது வந்து எப்படின்னா, எல்லோரும் வந்து சரி ரைட்டு, போன 2023 அக்டோபர் 7 வந்து ஹமாஸ்ன்ற தீவிரவாதி இஸ்ரேலை அட்டாக் பண்ணதுனால வந்துட்டு ஹமாஸ் தீவிரவாதியை ஒழிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி போய் காசாவில் பாதி பகுதியை கைப்பற்றி காசா மக்களை பூரா அவங்க கொன்னாங்க. இதை வந்து யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா ஐநா வந்து கண்டனம் தெரிவிச்சிச்சு இஸ்ரேலுக்கு. ஆனால் அமெரிக்கா மட்டும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இடையில போர் நிறுத்தம் பண்ணாங்க. ஆனால் இருந்தாலும் அவங்க வந்து போர் செய்து குழந்தைகளை கொன்றார்கள். இஸ்ரேல் அப்பாவி பொதுமக்களை கொன்றார்கள் அப்படின்னு நான் இஸ்ரேல் மேலே குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்கேன் தொடர்ந்து. ஆனால் ஃபஸ்ட்டு இஸ்ரேல் அடித்தது வந்து இவங்க ஹமாஸ், ஓகே ஒத்துக்கிறேன். ஆனால் வந்து நீங்கள் தீவிரவாதிகளை பிடிக்கிறதா தீவிரவாதிகளை மட்டும் போய் பிடிக்கும். ஏன்னா உங்கள் எல்லைக்குள்ளே வரக்கூடிய அந்த தீவிரவாதிகளை மட்டும் போய் அழிக்கலாம், அவர்களோட மட்டும் போய் சண்டையிடலாம். ஆனால் நீங்கள் அப்பாவி மக்களை கொள்றதை எந்த நாடும் ஏற்றுக்காது, யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. அப்போ உங்களுக்கு உலக நாடுகள் மத்தியில் இருக்க இஸ்ரேலுக்கு நிறைய கெட்ட பேர் ஆகிட்டு இருக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ லெபனான் மேலே போய் இது பண்ணுறாங்க, அட்டாக் பண்ணுறாங்க. இப்போ லெபனானில் குண்டு மழை
நடந்துக்கிட்டு இருக்கு. இஸ்ரேலுடைய அந்த போர் விமானம் போய் லெபனானோட முக்கியமான பகுதிகள், முக்கியமான நகரங்கள் மேலெல்லாம் அணுகுண்டுகளை போட்டுக்கிட்டு இருக்காங்க. பாஸ்பரஸ் குண்டுன்றது தடை செய்யப்பட்ட குண்டெல்லாம் பயன்படுத்தி தீவிரவாதிகள் அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன தீவிரவாதிகள்? ஹிஸ்புல்லான்ற தீவிரவாதி அழிக்கிறோன்ற பேரில் பொதுமக்களையும் கொண்டுகிட்டு இருக்காங்க சேர்த்து. அப்போ அங்கே இருக்க மக்கள்லாம் வேற இடங்களுக்கு போகிறாங்க. அதில் சில பொதுமக்களும் வந்து உயிரிழக்கிறாங்க அப்படின்ற நியூஸ் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நாடு அப்புறம் வந்து பார்த்தா அந்த அந்த நியூஸில் போடுறான், இதெல்லாம் நான் எலிமினாட்டியோட சதின்னு வேற சொல்லிட்டேன். இந்த போர் நடக்கிறதே எலிமினாட்டியோட சதி. இந்த அமெரிக்கா, பிரிட்டன், இஸ்ரேல்ன்றது. இஸ்ரேல் போர் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்கு அமெரிக்கா போர்க்கப்பலை கொடுக்குறாங்க, போர் விமானம் கொடுக்குறாங்க, தன்னுடைய இராணுவத்தையும் அமெரிக்கா கொடுத்துருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா ஏமன் நாட்டு மேலேயும் தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு. அதுலேயும் அமெரிக்கா, பிரிட்டன் இராணுவமும் துணை நிற்கிறாங்க இஸ்ரேலுக்கு. ஸோ இதை வந்து எப்படி பார்க்குறதுன்னா இலுமினாட்டிகளோட சதியாக தான் பார்க்குறோம். அங்கே இருக்க எண்ணெய் வளங்களை கொள்ளையடிக்கிறதுக்கும் அங்கே இருக்க மக்களை அடக்கி ஒடுக்கிறதுக்கும் இங்கே இஸ்ரேல் வந்து செயல்பட்டு இருக்காங்க. அதுக்கு அமெரிக்கா துணை போயிட்டு இருக்கு. இது இலுமினாட்டிகளின் சதி, திட்டமிட்ட சதி அப்படின்னு நான் குற்றம் சாட்டியிருக்கேன். ஒரு ஷார்ட் வீடியோ கூட ஒன்று போட்டிருக்கேன், அதையும் பாருங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் அந்த போர் நடந்துக்கிட்டு இருக்கப்ப என்னன்னா பிரேக்கிங் நியூஸ் போடும்போது இஸ்ரேல் வெற்றி வெற்றின்னு கீழே கமெண்ட்ல போட்டுக்கிட்டு என்ன நீங்கள் நடந்துக்கிட்டு இருக்கீங்க? ஒருத்தன் அங்கே போர் பண்ணிக்கிட்டு இருக்கான், உயிரை கொண்டுக்கிட்டு இருக்கான், இதை நீங்கள் ஆதரிக்கிறீங்களா? அது பார்த்தோம்னா சில பேர் தீர்க்கதரிசனம் நிறைவேறி கொண்டிருக்கிறது அப்படின்னு பைபிளில் போட்ட தீர்க்கதரிசனம் நிறைவேறி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி கீழே இஸ்ரேல் வெற்றி போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, என்னடா அது இஸ்ரேல் அங்கே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு, இஸ்ரேலுக்கு அமெரிக்கா சப்போர்ட் பண்ணது ஓகே, அவங்க சொல்கிறதான் கேட்பாங்க. இளம் நாட்டுகள் இவங்கெல்லாம் வந்து சர்வாதிகாரம் கொண்ட வல்லரசு நாடுகள், இவங்களுக்கு வந்து ஆயுதத்தை வந்து தயாரித்து சேல்ஸ் பண்ணணும் உலகம் பூரா. அதை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. முதல்லலாம் வந்து பார்த்தா எந்த நாட்டில் போர் நடக்குதோ அந்த நாட்டுக்கான ஆயுதத்தை கொடுத்துக்கிட்டான். இப்போ அவனுங்களே அடிச்சுட்டு கிடக்கானுங்க ஒருத்தன். அதான் நான் என்ன சொல்கிறேன்னா, பாகிஸ்தானில் சண்டை நடந்துச்சுன்னா பாகிஸ்தானுக்கு வந்து அமெரிக்கா ஆயுதத்தை கொடுக்கும். அப்போ இந்தியாவுக்கு வந்து யார் ஆயுதம் கொடுப்பான்? இஸ்ரேல் ஆயுதத்தை கொடுக்கும். இப்படி மாறி மாறி ஆயுதத்தை வந்து சேல்ஸ் பண்ணி அவங்க வந்து பணம் சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க. அதான் இந்த வல்லரசு நாடுகளின் திட்டம். இதில் மனித உயிர்கள்லாம் போனால் அவங்களுக்குலாம் ஒரு கவலையே கிடையாது. இதெல்லாம் திட்டமிட்டு நடந்துக்கிட்டு இருக்கு இந்த போர். அதனால் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இதனால் பாதிக்கப்பட போகிறது இராணுவ வீரர்களாக. இந்த 3ஆம் உலகப் போரை தடுக்கணும், அது வரவே கூடாது அப்படின்னு தான் நான் தொடர்ந்து, நான் மட்டுமில்லாத உலகத்தில் இருக்க எல்லாருமே அணு ஆயுதத்தை தடை செய்யணும்னு சொல்லி எங்கள் வாட்ஸ்அப் குழுவில் கூட ஒருத்தர் மெசேஜ் போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க வந்து இதெல்லாம் பண்ணியிருக்காங்க, நிறையா முயற்சிகள் அதுக்காக, அதெல்லாம் பாராட்டக்கூடியது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இப்போ போர்லாம் நடக்கிறதுக்கு காரணம் இலுமினாட்டிகளின் சதி அப்படின்னு நான் சொல்கிறேன் இல்லையா? இது வந்து எப்படி சொல்கிறேன்னா, முதல் உலகப் போர், 2ஆம் உலகப் போர் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போல்லாம் வந்து பார்த்தோம்னா 2ஆம் உலகப் போர் முடிஞ்சோடனே அணுகுண்டை போடுறாங்க ஜப்பானில் 2ஆம் உலகப் போர் முடியறதுக்கு முன்னாடி. அப்போ மக்கள் பாதிக்கப்படுறாங்க. இதெல்லாம் வந்து எதனால் நடக்குதுன்னா, சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து பேசி தீர்க்க வேண்டிய பிரச்சனைகள். இதுக்கு வந்து ஐநா வந்து ஏன் பேசி தீர்க்க மாட்டேன்றாங்க? இப்போ இந்த அமெரிக்கா போன்ற நாடுகள் ஏன் இப்படி பண்ணுறாங்க? இதுக்கு கீழே இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டாக வேறு நீங்கள் வந்து கருத்து போடுறீங்களே, பைபிளில் இருக்குது அப்படி இப்படின்னு, இதெல்லாம் எப்படி ஏற்றுக்கிறது? இதை பற்றி இன்னொரு வீடியோவும் நான் போட போகிறேன். இதில் நான் முடிஞ்ச அளவுக்கு சுருக்கமாக பேசி முடிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கவங்க பார்த்துட்டு கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலும் பக்கத்தில் இருக்க நாடுகளுமே சகோதரத்துவம் கொண்ட நாடுகள் தான், சரிங்களா? பைபிள் இப்படி பார்த்தா. அப்போ மத்தேயுன்ற இதில் வந்து ஒரு வசனம் இருக்குது. அதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்யும் தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். அதாவது அவங்க செய்கிற தப்பை இப்போ அக்டோபர் 7, 2023 ஒரு பக்கத்து நாடு காசான்றது உங்கள் மேலே அட்டாக் பண்ணாலும் நீங்கள் அதை மன்னிக்கணும் அப்படின்னு தான் வந்து மத்திய புதிய ஏற்பாட்டில் வசனமே போட்டிருக்கு. அதை நீங்கள் மன்னியாமல் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். அப்போ உங்களுக்கும் அதான் நடக்க போகுது, சரிங்களா? அதனால் வந்து இஸ்ரேல் வந்து சற்று உங்கள் நாட்டை பாதுகாக்க, ஏன்னா உலக போரா மாற்றக்கூடாதுன்றேன். ஏன்னா அங்கே நடக்கக்கூடிய பிரச்சனை ஏன் எதுக்கு எடுத்தாலும் இந்த மீடியாவில் இருக்கவங்க வந்து, அதான் நான் சொல்கிறேன், யூத பிராமணர்களுடைய கட்டுப்பாட்டில் தான், அந்த யூதர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மீடியாக்கள் இருக்குது. அவனுக்கு சப்போர்ட்டாக தான் இந்த தந்தி டிவிலேருந்து, இந்த விளங்காத தந்தி டிவிலேருந்து எல்லா டிவிக்காரனும் அவங்களுக்கு சப்போர்ட்டாக தான் வீடியோ போட்டுருக்காங்க. சில சேனல்ஸ் மட்டும்தான் அந்த அப்பாவி மக்கள் கொள்றத, காசால மக்கள் பாதிக்கப்படுறதையும் எடுத்து போடுறான். இதெல்லாம் வந்து வன்மையாக கண்டிக்கக்கூடியது.
அப்போ எல்லாமே இன்னைக்கு இலுமினாட்டிகள் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. மீடியாவிலேருந்து பேங்க் சிஸ்டத்துலேருந்து அதெல்லாம் ஆரம்பத்தில் இந்த இலுமினாட்டிகள் என்னென்ன வச்சுருக்காங்க, அந்த 13 அரச குடும்பம் இலுமினாட்டிகள் யூதர்கள், இதெல்லாம் வந்து நீங்கள் போய் பார்க்கணும். அப்போ இவங்க எப்படி நல்லவங்களா இருக்க முடியும்? இவங்களுக்கு ஏன் இப்படி எல்லாரும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் கேட்குறேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு திருக்குறள் ஒன்று இருக்குது, அதையும் சுட்டி காட்டுறேன். விடிய முடியும் தன்னைத்தான் காக்கின் சினங்காக்க காவாக்கால் தன்னையே கொள்ளும் சினம். யார் கோவப்படுறீங்களோ அது உங்களே தான் அந்த சினம் வந்து அழிக்க போகுது, அது தெரிஞ்சுக்குங்க. அதனால் அந்த அமெரிக்கா, இஸ்ரேல் இதோட உங்களுடைய அந்த போர் நடவடிக்கையெல்லாம் நிறுத்திட்டு அமைதி பாதைக்கு திரும்ப வேண்டும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை வீடியோவாக போடுறேன். இந்த கீழே கமெண்ட்டில் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணவங்களுக்காக தான் இந்த வீடியோவை போட்டேன். அதாவது ஜீசஸ்கிட்ட கேட்குறாங்களாம், புதிய ஏற்பாட்டில் வந்து ஜீசஸ்கிட்ட வந்து கேட்ட வசனங்களெல்லாம் எழுதி வச்சுருக்காங்க மத்தியில். அப்போ ஜீசஸ்கிட்ட ஒருத்தவங்க கேட்குறாங்க சீடர்கள், அப்போ ஜீசஸ் என்ன பதில் கொடுத்துருக்காருன்னு அதையும் சொல்கிறேன் கேளுங்க. ஏன்னா நான் பைபிளும் படிச்சிருக்கேன், பகவத்கீதையும் படிச்சிருக்கேன். மதம் வந்து எல்லா மதம் என்ன சொல்லுது? அன்பு, மனிதநேயம், இதைத்தான் சொல்லுது எல்லா மதமும். திருக்குறள் அழகாக உலக பொதுமறையாக சில நூல்கள் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு, அதுலேயும் மனிதன் எப்படி வாழ வேண்டும். ஆனால் இந்த அறநெறியான நூல்களை யாரும் ஃபாலோ பண்ணுறதில்ல. அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஜீசஸ்கிட்ட வந்து இவங்க கேட்குறாங்க, சீடர்கள் என்ன கேட்குறாங்கன்னா, பரலோக ராஜ்யத்தில் எப்படி பிரவேசிக்க வேண்டும், பிரவேசிக்க என்ன செய்ய வேண்டும், எவன் பெரியவனாக இருப்பான் பரலோக ராஜ்யத்தில் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, அந்த வசனத்தில் அடுத்த வசனத்தில், ஒரு சின்ன குழந்தைய 10 வயசு பிள்ளை இருக்குன்னு நினைக்கிறேன், அவங்க கூப்பிட்டு ஜீசஸ் பக்கத்தில் நிப்பாட்டி வச்சுக்கிட்டு சொல்கிறாரு, இந்த குழந்தைய போல் நீங்கள் இருந்தீங்கன்னா பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு எடுத்துக்காட்டுக்கு. அப்போ குழந்தைங்க எப்படி இருப்பாங்கன்னா, கோபம் கொள்ள மாட்டார்கள், அடுத்தவரை அழிக்கணும் கொலை செய்யணுன்ற எண்ணம் இருக்காது, பொறாமை இருக்காது. அப்போ நல்ல தூய மனசாக இருக்கும் அந்த குழந்தைங்கள்ட்ட. அப்படி இருக்கவங்க மட்டும்தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும், சத்தியுகத்துக்குள்ளே போக முடியுன்றாரு. அதுதான் இந்து மதத்தில் வந்து சத்தியுகம் சொல்கிறோம். நம்ம வந்து சிவன் வந்து சொல்கிறார் இல்லையா, முருகனுடைய ஆட்சி, சிவனோட ஆட்சி வரப்போகுது, பரம்பொருளோட ஆட்சி, அந்த வரலாறு சொன்ன இது சிவன் சொன்னது, முருகன் சித்தர்கள் சொல்கிறது, அந்த சத்தியுகம் அதுக்குள்ளே போகணும் அப்படின்னா அவங்க பைபிளில் சொன்ன மாதிரி பரலோகம் அப்படின்றாங்க அவங்க. அப்போ சத்தியுகம், அப்போ அந்த இதுக்குள்ளே போகணும்னா எந்த பாவமும் செய்யாமல் இருந்தோம்னா தான் அதுக்குள்ளே போக முடியும். குழந்தைய போல் இருக்கணுன்றாங்க. இன்னைக்கு கூட நான் நினச்சிட்டு இருக்கேன், குழந்தைங்களை பார்க்கும்போது சில நேரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க குழந்தைங்க வந்து எந்த பாவமும் செய்யாமல் கரெக்டாக இருப்பாங்க. ஸோ அப்போ அவங்கள மாதிரினால தான் போக முடியும். இப்போ இந்த இஸ்ரேல் பிரதமர் இவ்வளோ தூரம் சண்டை போட்டுருக்காரு, அப்படி குழந்தைகளை போல இருக்கக்கூடிய எண்ணம் கொண்டவங்களை அவங்களுக்கு நீங்கள் இடையூறு, அடுத்த வசனம் வரும் பைபிளில் மத்தியில், அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் இடையூறு கொடுத்தாலும் உங்களை கட்டி கடலில் போடுவேன்னு அது அவரே சொல்லியிருக்காரு. அப்போ அவர் வந்து உங்களை கட்டி கடலில் தான் போட போகிறார், இதுதான் நடக்க போகுது. அப்போ அந்த நெதன்யாவுக்கு தான் இது நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஒருவேளை நெதன்யாவுக்கு தான் அந்த அந்தி கிறிஸ்துவாக இருக்கும் போல தெரியுது. ஏன்னா அந்தி கிறிஸ்துக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, 666 முத்திரையை புத்திரம் தான் அந்தி கிறிஸ்து, அவன் உலகம் தாழன்னு நினைப்பான்னு. அப்போ இந்த இஸ்ரேல் அந்த திட்டத்தை தான் கொண்டு வந்திருக்கும் போல, அதுக்கு அமெரிக்கா பிரிட்டன் துணை போயிட்டு இருக்கு. இப்போ ஈரானுக்கு ஆதரவாக இவங்க போயிட்டு இருக்காங்க, ரஷ்யா. ஈரானுக்கு ஆதரவாக யார் போகிறா? ரஷ்யா போயிட்டு இருக்கு. வடகொரியாவும் வரும். இப்போ என்ன ஆகும், அது பெரிய அளவில் அந்த இடத்துல பெரிய போராட்டம் நடக்கும். இதெல்லாம் தேவையா? இந்த போரை தடுத்து நிறுத்த வேண்டும். தடுத்து நிறுத்தணும்னா கண்டிப்பான முறையில் உலக மக்கள் ஒருங்கிணைந்து இந்த போரை வந்து தடுக்கணும். ஏன்னா நீங்கள் போய் கீழே கமெண்ட்டில் நான் இஸ்ரேலுக்கு ஆதரவாக கமெண்ட் போடுறேன்னு நீங்கள் யாராவது போய், நானும் நிறைய பார்க்குறேன் இன்றைக்கி கமெண்ட்டில், நான் பதிலடி கமெண்ட்லேயே கொடுத்துருக்கேன் நிறைய பேருக்கு. இஸ்ரேலுக்கு ஆதரவாக கமெண்ட் போட்டுக்கிட்டே இருக்கீங்க, இஸ்ரேல் செய்ததே தவறுன்றேன் நான். எந்த இடத்துல பைபிளில் ஒரு வசனம் போட்டு சொல்லுங்கள், போய் எல்லாரையும் கொல்லுங்க, குழந்தைகளை கொல்லுங்கன்னு வசனம் இருக்கா? தீர்க்கதரிசனம் சொல்லுது, தீர்க்கதரிசனம் சொல்லுதுன்றீங்க. அதெல்லாம் ஒருவேளை அது என்ன சொல்லி வச்சுட்டு போனாங்கன்றதை புரிஞ்சுக்கிறாம நீங்கள் அந்த பாதையில் போயிட்டுருக்கீங்க போல தெரியுது. அது வந்து உண்மையிலேயே வந்து என்னடா இப்படி பேசுகிறேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம். அது உண்மையிலேயே வந்து பைபிளில் எழுதப்பட்ட 70% வந்து அவர் சொன்னதாக இருக்கலாம். ஒரு 30% வேறு யாரையாவது சொன்னதை போய் எழுதி வச்சுருந்தாங்கன்னா, இந்த இலுமினாட்டிகளே சதி பண்ணியிருந்தாங்கன்னா, நான் தான் சொல்லியிருக்கேன் பல வேத புத்தகங்களில் இந்த இலுமினாட்டிகள் வந்து நிறைய எழுதி வச்சுருக்காங்க. இப்போ ரிக், யஜூர், சாம, அதர்வன வேதங்கள்லாம் இருக்குது. இப்போ வந்து இந்த மனு தர்மம்னு ஒரு நூல் இருக்குது. அப்போ அந்த நூலில் கூட இவங்க பிராமணர்கள் தான் நிறைய எழுதி வச்சுருக்காங்க. அது என்ன எழுதி வச்சுருக்காங்கன்னு தெரியும், ஏன்னா அதை பற்றி பேச நிறைய வீடியோ போகும். அப்போ அதையே நாங்கள் குற்றஞ்சாட்டிக்கிட்டு தான் இருக்கோம். இங்கே வந்து சித்தர்கள் சொன்னதை நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். சிவன், முருகன், சித்தர்கள் சொன்னதை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அந்த கடவுளை தான் கும்பிட்றோம், சரிங்களா? அப்படின்னு இருக்கும்போது இந்த பைபிளில் வந்து இவங்க கைவரிசையை காட்டியிருப்பாங்க, யூதர்கள், யூத பிராமணர்கள் கைவரிசையை காட்டியிருப்பாங்கன்னு நான் குற்றம் சாட்டுறேன். அதனால் அதை நம்பிக்கொண்டு உலகத்தை அழித்து விடாதீர்கள்னு சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மக்களே. அதனால் வந்து திருக்குறளில் இருக்கக்கூடிய திருவள்ளுவராக இருக்கட்டும்,
இவராக இருக்கட்டும், பரமாத்மான்ற சிவன் தான். அவராக இருக்கட்டும், அன்பு, மனிதநேயம் அதைத்தான் சொல்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் வந்து போர் நடக்கும்போது கீழே கமாண்டில் வந்து ஒருத்தர் ரஷ்யாவுக்கு ஆதரவாகவும், ஒருத்தர் அமெரிக்காவுக்கு ஆதரவாகவும், ஒருத்தர் இஸ்ரேலுக்கு ஆதரவாகவும் போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா 2 டீமாக பிரிஞ்சு நீங்கள் இந்த போரை நீங்கள் என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன ஆகும்னா, அதில் சில பேர் யூடியூப்காரங்க போரை என்கரேஜ் பண்ணி வீடியோ போடுறீங்க. இப்படி என்ன ஆகும்னா கடைசியில் போர் பெருசானோம்னா எல்லா உலக மக்களுக்கு பூரா என்ன கிடைக்காது, முதல்ல உணவு கிடைக்காம போயிடும். உணவு வந்து விலைவாசி ஏறும். ஃபஸ்ட்டு உணவு தட்டுப்பாடு வரும், விலைவாசி ஏறும். உணவு கிடைக்காம மக்கள் எல்லாம் கஷ்டப்படணும். ஸோ அப்போ திருப்பி விவசாயம் பண்ணுறதுக்கு நிறையா மாதங்கள் ஆகும். அப்போ உணவு பஞ்சம் ஏற்பட்டு மக்கள்லாம் மடிஞ்சு போவீங்க. இதுதான் நடக்க போகுது. அதனால் வந்து அன்பு, மனிதநேயம், உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களையும் நேசிக்க வேண்டும்னு சொல்லிட்டு தான் போயிருக்காங்க. எல்லாம் அன்பே சிவம், வள்ளலாரும் அதான் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த கான்செப்ட் வழியாக உலகத்தை அமைதி பாதையில் செல்வதற்கு அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டும். என்னுடைய நோக்கம் எனக்கு ஒரு 10 வருஷம் முன்னாடி என்ன தோணுச்சுன்னா, அணு ஆயுதத்தை பூரா தடை செய்யணும்ன்றேன். கடலுக்குள்ளே போட்டு அழிச்சிடணும். அந்த அணு ஆயுதத்தை பூரா செயலிழக்க வச்சு கடலில் போட்டு அழிச்சிடணும். இல்லைன்னா அதை பூரா செயலிழக்க வைக்கணும். அந்த அணு ஆயுதத்தை பூரா உலகத்தை அமைதியாக சத்தியுகம் அந்த அமைதியான உலகத்துக்குள்ளே கொண்டு போகணும். பசுமையான உலகம், அந்த இயற்கை சார்ந்த உலகத்தை உலக மக்களுக்கு அந்த நல்ல பாதையை காட்ட வேண்டும். அது சீக்கிரம் நடக்கும். அது இமாற்றம் மூலியமாகவும் நடக்கும். கடவுளும் வருவார், சித்தர்களும் வருவாங்க. கண்டிப்பாக நடக்க தான் போகுது. எல்லோரும் அதை பார்க்க தான் போகிறீங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மக்களே. நன்றி, வணக்கம்.